ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கோலோக் எக்ஸ்பிரஸில் விளக்க காட்சியில் பகவத்கீதையில் சுருக்க வடிவு, இதுல நம்ம பக்தியில் சம்பந்தப்பட்ட சில தவறான கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் எபிசோட்ஸ் மூலமா. அப்புறம் பகவத்கீதைனா என்னது, பகவத்கீதையோட முக்கியமான சிக்ஷைகள்லாம் என்னது அப்படின்னு அதெல்லாமும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எபிசோட்ல உங்க கூட ரொம்ப அழகான மாடல் இங்க குரு ஸ்ரீ நிகில் குப்தா அவர்கள் மூலமா இந்த மாடலை ரெடி பண்ணிருக்கார். இந்த மாடலை அவர் ஹிந்தி பாஷையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னா பகவான் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா எப்படி இருக்கிறதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த மாடலுக்கு த்ரூவா நம்ம இன்னும் பெட்டரா ரொம்ப ஈஸியா நம்ம சந்தோஷம்னா என்னது, ஆரோக்கியம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடலுக்கு பேரு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் அப்படின்னு இந்த மாடல் பேரு. முழுமையான ஆரோக்கியமும் முழுமையான சந்தோஷம். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை பண்றோம். பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நிறைய கோல் இருக்கு. நம்ம ஏதாவது வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப சிரமங்கள்லாம் பண்றோம், நிறைய டாஸ்க் ஃபுல்ஃபில் பண்றோம். இது எல்லாமே நம்ம செய்யறதுக்கு பின்னாடி காரணம் என்னதுன்னு பாருங்க, சந்தோஷம், அமைதி, நிம்மதி. இதுதான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமா வேணும் இல்லையா? ஸோ இந்த சந்தோஷம், அமைதி, நிம்மதி இந்த விஷயத்த வேணும்னா இதுக்கு நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே, ஒரு சின்ன குழந்தையில இருந்தே அந்த குழந்தைக்கு எந்த விதமான ட்ரைனிங் கொடுக்கறா பாத்தீங்கன்னா, நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் நீ நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்க முடியும், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு பெரிய லாயர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டர், ஒரு பெரிய போஸ்ட்ல நீ பிளேஸ் ஆக முடியும், அப்பதான் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துடுறோம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அந்த டாஸ்க்கு பின்னாடி அந்த குழந்தை போக ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன்னா ஒரு காலேஜ்ல நல்ல காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல போஸ்ட் கிடைக்கும், அப்புறம் நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு, காரு, பங்களா, ப்ராப்பர்ட்டி, மணி, இதெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப் நம்ம வாழ்க்கையில நம்ம அமைச்சுக்க முடியும். இது மாதிரி சந்தோஷத்தெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம லைஃப்ல நடக்கிறது. ஸோ எப்போ நம்ம ஒரு ஏஜ் 40, 50, 60ல வந்துடுறோமோ அந்த சமயம் மட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் சைக்கிள்ல நிஜமாலே நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோமா, இது நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பதிலுக்கு, கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம எல்லாருக்கும் தானாவே கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ்ல ஒரு ஏஜ் மட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, அதிகமா கோவம் வருது, தூக்கம் குறைஞ்சு போயிடுது, ஒழுங்கான சாப்பாடு இல்லாம போயிடுது, ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட் இல்லாம போயிடுது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வேண்டாத வியாதிகள் நிறைய நம்ம லைஃப்ல நம்ம ஆட் பண்ணிட்டே போயிடுது நம்ம லைஃப்ல. ஸோ நம்ம எதுக்காக நம்ம எத்தனையோ பண்ணிட்டு வந்தோமோ அந்த சந்தோஷத்துக்காக, அந்த சந்தோஷம் எங்க போறது, அது எங்க போறதுன்னே தெரியாம போயிடுது நம்மளுக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் ஹெல்த், கம்ப்ளீட் ஹாப்பினஸ் நான் என்னது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாடல் நம்ம எல்லாருக்கும் சகாயமா இருக்கும். இந்த மாடல் த்ரூவா அவர் நம்மளுக்கு சொல்றதுக்கு போய் முயற்சி பண்ணியிருக்கார். ஸோ இப்போ சந்தோஷத்தை தேடி போறோமே, அந்த சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்கு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சின்ன அழகான ஒரு சிம்பிள் உதாரணம் கொடுத்திருக்கார். எப்படின்னா, ஒரு மான் குட்டி இருக்கு, ஒரு கஸ்தூரி மான். அந்த கஸ்தூரி மானோட உடம்புல இருந்தே ஒரு ரொம்ப நல்ல வாசனை வரும். ஆனா அந்த கஸ்தூரி மானுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது அது உடம்புக்குள்ளேயும் தான் வாசனை வருதுன்னு. அந்த வாசனையை தேடி அந்த கஸ்தூரி மான் எல்லா இடமும் ஓடுமா. கடைசியில பார்த்தா அது உடம்புக்குள்ளதான் அந்த வாசனை இருக்கும், ஆனா அதுக்கு தெரியாது. அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே இருக்கும். நம்மக்குள்ளேயே சந்தோஷம் இருக்கு, ஆனா அந்த சந்தோஷம் என்னதுன்னு தெரிஞ்சுக்காதனால நம்ம அந்த சந்தோஷத்தை வெளியில தேடி அலையிறோம். நம்ம இது ரொம்ப அழகான ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா உங்க கூட ஷேர் பண்றதுக்கு முயற்சி செய்றேன். ஒரு குரு இருப்பார். அந்த குரு தன்னோட குடிசைக்கு வெளியில எதையோ தேடின்னு இருப்பார். அப்போ தேடின்னு இருக்கச்சே போறவா வரவா எல்லாரும் பார்த்துட்டு, என்ன தேடுறீங்க நீங்க குருஜி, எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னுவா. அப்போ அவர் தேடிண்டே இருப்பார், சொல்ல மாட்டார். ஸோ ரொம்ப கும்பல் சேர்ந்து வந்துடும், கும்பல் கூடி வந்துடும் அவர்கிட்ட. இப்போ அங்க இருக்கிறவா எல்லாரும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுவர்.
அப்போ அந்த குருஜி சொல்லுவார், நான் ஒரு ஊசி வச்சுருந்தேன், அந்த ஊசி குடிசைக்குள்ள விழுந்துருத்து, அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னுவார். அப்ப எல்லாரும் சொல்லுவா, குடிசைக்குள்ள விழுந்துருத்துன்னா குடிசைக்குள்ள போய் தான் தேடணும், இங்க தேடினா எப்படி கிடைக்கும்? அப்ப அந்த குருஜி சொல்வார், அதுதான் நானும் உங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். எந்த சந்தோஷத்தை நீங்க வெளியில தேடுறீங்களோ அது வெளியில கிடையாது, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்காம வெளியில இருக்கிற காசு பணத்திலயோ சொந்தம் பந்தங்கள்லயோ இடத்துலயோ பொருள்கள்லயோ தேடினீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, ஏமாற்றம் தான் கிடைக்கும். இதுதான் சொல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸ்லயும் இதே மாதிரிதான் கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் மாடல் மூலமா உங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறதுக்கு பிரயாசம் செய்ய போறோம். இப்போ கம்ப்ளீட் ஹாப்பினஸ் வேணும்னா, முழுமையான சந்தோஷம் வேணும்னா அதுக்கு முழுமையான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனா முழுமையான ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு, ரொம்ப சம்பந்தம் இருக்கு. ஏன்னா முழுமையா சந்தோஷமா எப்போ இருக்க முடியும்னா முழுமையா ஆரோக்கியமா இருந்தாதான் இருக்க முடியும் இல்லையா? சோ ஆரோக்கியம்னு சொல்றச்சே நம்ம எல்லாரும் வெளியில இருக்கிற இந்த உடலை தான், இந்த பாடியில தான் நம்ம நினைச்சுக்கிறோம் ஃபிட்னஸ் இருக்கு, ஜிம்முக்கு போகணும், இல்ல யோகா பண்ணணும், டயட் பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்க முடியும், இதுதான் ஹெல்த்னு நினைச்சுக்கிறோம். ஆனா கோலோக் எக்ஸ்பிரஸ்ல கம்ப்ளீட் ஹெல்த்த 5 காம்போனெண்டா டிவைட் பண்ணிருக்கா. இந்த 5 காம்போனெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், முழுமையான ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆன்மீக ஆரோக்கியம். செகண்ட் மென்டல் ஹெல்த், மனோ ஆரோக்கியம். மூணாவது பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்னா என்னது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். நாலாவது ஃபேமிலி ஹெல்த், குடும்ப ஆரோக்கியம். அஞ்சாவது ஃபினான்ஷியல் ஹெல்த், அப்படின்னா நீதி ஆரோக்கியம். ஸோ இந்த 5 ஹெல்த்தும் சேர்ந்தாதான் கம்ப்ளீட் ஹெல்த்னு சொல்றா. எப்படி ஒரு கையில 5 விரலும் சேர்ந்தாதான் சக்தி உண்டோ, அதே மாதிரிதான் இந்த 5 ஹெல்த்தும் சேர்ந்தாதான் கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு ஹெல்த்தை பத்தியும் ஒரு எபிசோட் மூலமா உங்க கூட ஷேர் பண்ணறதுக்கு முயற்சி செய்யறேன். ஸோ வரப்போற எபிசோட்ஸ் இதனோட கண்டினியூஷன் தான். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, உங்க நியர் டியர் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சின்ன நிஸ்வார்த்தமான சேவை. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணா ஒரு சாதாரண வார்த்தை யாருக்கு எப்படி போய் ரீச் ஆகி யாரோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்மளுக்கு தெரியாது. இது இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணதுனால நம்ம இந்த சந்தோஷமான சேவை யாருக்கா சேரும்? பகவானுக்காக தான் சேரும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय जय श्री राधे. जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे.